அப்படி அந்த பெண்ணை பத்தி கேட்கும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, வருங்காலத்துல நானும் அந்த பெண்ணும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்க போறோம்னு ஆல்மோஸ்ட் ஒரு நித்யானந்தா ரேஞ்சுக்கு பேசுறாருல. அது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப மன உளைட்டல் இருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு. ஹீலிங் சென்டர் வச்சா நித்யானந்தா வைக்கணுமா? எத்தனை பேர் நல்லா ஹீலிங் சென்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீலிங் தானே அது. ஹீலிங்னா வந்து சரிப்படுத்தக்கூடியது, ஆசுவாசப்படுத்துவது. அதான். அதுக்கு வந்து நீங்க எதுக்கு நித்யானந்தா இழுக்கிறீங்க? அவரு இங்க ஒரு நாட்டுல இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது ஹீலிங் சென்டர்னா மனிதனுடைய ஆட்படுத்தக்கூடிய ஹீல் பண்ணக்கூடிய வேலை செய்யறது. ஒரு ஒரு சித்த ஹாஸ்பிட்டலா கூட இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கலாம், இல்ல வந்து சைக்காட்ரிக் அவருடைய சர்டிஃபிகேட் வாங்கின சைக்காட்ரிக் இதா இருக்காங்க, அது மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம் இல்லையா? இங்கேயும் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டீங்களா கடைசியில் வர போய்? இல்ல சும்மா ஒரு உதாரணம். ஏன்னா அந்த காவி ட்ரெஸ்ல தான் வந்தாரு, கோட்ல எல்லாம் போட்டுக்கிட்டு, அதனால தான் கேட்டேன். இல்ல சார், இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு மனிதனுக்கு சிக்கல்னா ஆன்மீக ரீதியா போவாங்க இல்லையா? அதனால தான் நான் கேட்டேன் நித்யானந்தா மேட்ரு. அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலராக தான் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து தான், சைக்காட்ரிக்காக இருந்தாலும் பேசிக்காக வந்து அந்த மாதிரியான அந்த மாதிரி சேர்ந்து ஏதோ ஒரு அவங்க புதுசாக ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அதை ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான ஏதோ ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இல்லை சென்டர் மாதிரியோ ஒன்று பண்ண போகிறாங்க போல. அது 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுற டைப் தான் தெரியும்.